படைத்தவன் துணையோடு பரம்பொருள் ஆசியோடு அனைவருக்கும் ஸ்ரீ நலம் ஜோதிடத்தின் அன்பு கலந்த வணக்கம். இன்று பேர் சொல்லும் பிள்ளைகள் யாருக்கு என்பதை பற்றி பார்க்கலாம். அதாவது பிள்ளைகள் எந்த அளவில் பெற்றோருக்கு பிறக்கிறதோ அதை பொறுத்துத்தான் அவர்களுடைய வாழ்வியல். அதாவது நல்ல பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும், நல்ல பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்றுதான் ஒவ்வொருவரும் பிள்ளைகளை பெற்று வளர்க்கிறோம் கர்மாவின் அடிப்படையில். இதில் பெயர் சொல்லும் பிள்ளைகள் யாருக்கு? பேர் சொல்லும் பிள்ளைகள், ஒரு பிள்ளையை பார்த்தாலும் பேர் சொல்கிற அளவுக்கு வாழுதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி எந்த ஜாதக அமைப்பு நம்மளுடைய ஜாதகத்தில் இருந்தால் அந்த மாதிரி பிள்ளைகள் பிறக்கும். அதாவது நம்ம ஒருவருடைய லக்னத்திற்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். அந்த புத்திரஸ்தானத்திற்கு 2ஆம் இடத்தில் குரு, வளர்பிறை சந்திரன் மற்றும் செவ்வாய் மற்றும் சூரியன் போன்ற கிரகங்கள் சுபத்துவமாக அமர்ந்திருந்தால் பெயர் சொல்லும் பிள்ளைகள் பிறக்கும். புத்திர ஸ்தானத்திற்கு 2ஆம் இடத்தில், அதோடு புத்திர ஸ்தானாதிபதி பொதுவாக புத்திரக்காரகன் குரு, அந்த குருவை சூரியன் பார்வை செய்தாலோ பௌர்ணமியை நெருங்கிய சந்திரன் பார்வை செய்தாலோ மற்றும் சுபத்துவமான லக்னத்திற்கு சுப கிரகங்கள் பாக்கியாதிபதி போன்ற கிரகங்கள் பார்வை செய்தால் அவர்களுக்கு பெயர் சொல்லும் பிள்ளைகள் பிறக்கும். இது நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து தான் நம்முடைய வாழ்வியல். நாம் இதை கண்டுகொள்வதும் கண்டுகொள்ளாமல் இருப்பதும் அவரவர் தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்தது. ஆனால் நம்முடைய கட்டத்தில் இருப்பதை மீறி எந்த ஒரு சின்ன விஷயமும் நடைபெறாது. அதை புரிந்து கொள்வதில் வேண்டுமானால் நமக்கு தடுமாற்றம் இருக்கலாம், நம்முடைய அறிவின் நிலை அதற்கு எட்டாமல் இருக்கலாமே தவிர நம்முடைய ஜாதக கட்டம் என்ன பலனை வைத்திருக்கிறதோ அதுதான் நம்மளுக்கு நடந்து கொண்டிருக்கும். பெயர் சொல்லும் பிள்ளைகள் பிறப்பது புத்திர ஸ்தானத்துக்கு 2ஆம் இடத்தில் பௌர்ணமி சந்திரன், சூரியன், செவ்வாய், குரு போன்ற சுப கிரகங்கள், சுபத்துவமான லக்னத்திற்கு சுப கிரகங்கள் அமர்வது, புத்திர ஸ்தானாதிபதி புத்திர ஸ்தானாதிபதி குருவை சூரியன் போன்ற நல்ல சுப கிரகங்கள் லக்ன சுபர்கள் பார்வை செய்வது, இந்த அமைப்பு இருந்தால் அவர்களுக்கு பெயர் சொல்லும் பிள்ளைகள் பிறக்கும். இதே ராகு கேது மாதிரி மோசமான கிரகங்கள் இருந்தால் பெயரை கெடுக்கும் பிள்ளைகள் பிறக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் நலம் ஜோதிடத்துடன் இணைந்தே இருங்கள். நன்றி, வணக்கம்.